வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், சாப் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புல நம்ம நார்மல் புளி யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக குடம்புளி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 சைஸ் சின்ன சைஸ் அளவுக்கு குடம்புளி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். குழம்பு கொதித்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதித்ததும் ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃபிஷ் நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மத்தி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.